ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ஒரு வேறு லெவலான தரமான அட்வென்ச்சர் ஆக்ஷன் மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவரையும் பார்த்ததுலேயே ஒரு செம்மையான மூவி தான். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூமியில் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் மனுஷங்கள். ஆனால் மனிதர்களை தாண்டியும் ஒரு உயிரினம் வாழுது. ஸோ ஒரு கிரியேச்சர் லைக் ஜெயண்ட் மாதிரி ஒரு உயிரினம் வாழ்ந்தால் நம்மளோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ஸோ அதை ஒரு கான்செப்டை வச்சு வேறு லெவலில் எடுத்திருக்க மூவி தான் ட்ரால். ஸோ வெல்கம் டு த சினிமா வேர்ல்டு மாமே. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட சோஷியல் மீடியாவெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ண இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க. இன்ஸ்டாகிராம் ப்ளஸ் டெலிகிராம் ரெண்டு லிங்க்குமே கமெண்ட் செக்ஷனில். மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெக்கிங் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்களாம் மவுண்டனை ஏறிட்டு மலை மேலே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்பாவும் பொண்ணும் ஒரே விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. அவங்க கைகள் பார்த்தீங்கன்னா கல்லால் ஆனது, அவங்க முகம் எல்லாமே கல்லால் ஆனது, ஆனால் அவங்களோட எலும்பு மட்டும் எலும்பு இதயமும் பனியான ஆனதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அதை கட் பண்ணிட்டு டைட்டிலில் போடுறாங்க டால்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு இந்த டைனோசர் எலும்பெல்லாம் கண்டுபிடிப்பாங்கள்ல, இந்த பழைய பொருட்கள்லாம் மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறத தேடி கண்டுபிடிப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு கேங்கை காட்டுறாங்க. ஸோ அதில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க, வேறு யாரும் கிடையாது. அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஒரு பொண்ணு அப்பாவோட மவுண்டெயினில் ஏறிட்டு இருந்துச்சுல. ஸோ அதான் நம்ம ஹீரோயின். அது சின்ன வயசு வெர்சன். ஸோ இதை அப்படியே வளர்ந்துட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வேலையை தான் ரொம்ப ரசித்து செய்கிறாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே இந்த இடத்துக்கு ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் நம்ம ஹீரோயின்ட்ட அதை சொல்லிகிட்டு இருக்கையிலே பக்கத்தில் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோயின் தோணுனா ஒன்றும் இல்லை, பெரிய ஒரு டைனோசரோட ஒரு படிமை கிடைக்கிது. ஸோ இன்றைக்கி நமக்கு செம வேட்டை தான். ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம உழைச்ச உழைப்புக்கு பார்த்தீங்கன்னா வீண் போகலைன்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஒரு மவுண்டெயின் இருக்குது. ஸோ இந்த மவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு யாரும் வெட்டாதீங்க, மவுண்டெயினை அழிக்காதீங்க, இயற்கையை சேதப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அதை எதையுமே கண்டுக்காத இங்கே ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா மலையை குடஞ்சி உள்ளே இருக்க தனிம வளங்கள், ஸோ எல்லாமே கனிம வளங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே இருக்க மக்களுக்கு இது பிடிக்கல. இது தயவு செஞ்சு நிப்பாட்டினாலே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கலையே இந்த சைடு ஒரு பயங்கரமான வெடிகுண்டு சத்தம். ஒரு மலையவே வெடி வச்சு தானே தகர்த்துவாங்க. ஸோ அப்படி வெடி வைக்கல, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வருது, டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வருது. ஏதோ சரியில்லை, தப்பாக தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மலையை அந்த வெடி வச்சு உடைச்சாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தயவு செஞ்சு ஓடுங்க, ஏதோ ஒன்று சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே இருக்கவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் கேட்குது. திடீர்னு பார்த்தா அந்த இடமே இடிய ஆரம்பிக்குது. உள்ளே இருக்கவங்க எல்லாத்து மேலே கற்கள் எல்லாம் அங்கனே இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பார்த்தா இந்த சைடு கட் பண்ணால் அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு ஊருக்கான ஹெட் ஆஃபீஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பெரிய பிரச்சனை ஒன்று நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த இடத்துல நடந்துகிட்ருக்கலையா, அந்த பூகம்பம் மாதிரி ஒன்று நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும். ஸோ உடனே ஜெட்டெல்லாம் பறக்குது. ஏன்னா இது ஏதோ பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்குன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏதோ பெரிய விஷயம் இந்த இடத்துல நடந்துகிட்ருக்குன்னு. உடனே பார்த்தீங்கன்னா ஆர்மி ஃபோர்ஸ்லாம் வராங்க. அந்த சைடு பார்த்தா ஆர்மிலேருந்து உடனே நீங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு தகவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்து கண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த தனிமை வளங்கள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிஏவோட பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட நியூஸ்லேயும் இந்த நியூஸ் தான் போயிட்டுருக்கு. இது மாதிரி அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கதை. ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டரும் வாட்ச் பண்ணிவிட்டு அங்கே என்ன தாங்க பிரச்சனை நடக்குது அப்படின்றப்ப தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு பெரிய காலடி தடம் ஒன்று அந்த காட்டுக்குள்ளே ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றத அதை நம்ம பிஓவும் பார்க்குறாரு. பயங்கரமாக ஆச்சரியப்படுறாரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வேறு யாராவது ஆள் இருக்காங்களா அப்படிங்கிற. ஸோ எனக்கு ஒரு ஆள் தெரியும், அவங்க அந்த தொன்மையான விஷயங்கள் எல்லாம் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு வேறு யாரும் சொல்ல, நம்ம ஹீரோயினை தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இந்த சைடு பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரிய டைனோசர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கல ஒரு ஹெலிகாப்டர் இறங்குது நம்ம ஹீரோயின் இருக்க பிளேஸ்லேயே. ஹீரோயினை பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் உங்களை அழைச்சிருக்காங்க அப்படின்னு. என்னையா பிரைம் மினிஸ்டரா, என்னடா அது இப்போ தானடா டைனோசர் கண்டுபிடிச்சோம், அதுக்காட்டி அங்கே வரையும் நியூஸ் போயிடுச்சா அப்படிங்களா. இல்லைங்க, இது வேறு சின்சியரான விஷயம். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்தே ஆகணும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா சரி வழியில், ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டுருக்காங்கன்னா அது பெரிய விஷயமாக தானே இருக்கும். ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வேகமாக ஹெலிகாப்டரில் ஏறுறாங்க. அங்கேருந்து அந்த ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நேராக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல இறங்கிடுறாங்க. பிரைம் மினிஸ்டர் பிஏ தான் வெளியே பிக் பண்ணுறாரு. உள்ளே வாங்க, நீங்கள் அவசியம் உள்ளே ஆகணுன்ட்டு. உள்ளே பார்த்தா பெரிய ஒரு சுரங்கத்துக்குள்ளே பார்த்தா பெரிய ஒரு ஹெட் ஆஃபீஸே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே பார்த்தா பிரைம் மினிஸ்டர்
இராணுவத்திலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து மொத்த அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டுமே அங்கே வந்து ஆஜராயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே வரப்போ பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோயினும் ஒரு சாரி சொல்லிட்டு போய் அவங்க சேரில் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள எதுக்கு கூப்பிட்டாங்கன்ற விஷயத்தை வந்து காட்டுறாங்க. ஒரு அந்த அந்த இது நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பெரிய காலடி தடம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது காலடி தடம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இது காலடி தடம் தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் மற்றவங்கலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய காலடி தடம் யாருக்கு இருக்கும், ஸோ இது சான்ஸே இல்லை, இது வேறு ஏதோ விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை கூப்பிட்டதுக்கான விஷயமே இதானா, இது கண்டிப்பாக ஒரு காலடி தடம் தான் அப்படிங்களையே. ஸோ அப்போ அந்த பொண்ணு ஒருத்தவங்க வந்து ஆஜராகிறாங்க. இவங்க யாரும் கிடையாது, இவங்க வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஏஜென்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இவங்க பயங்கரமான ஒரு ஹேக்கர். ஸோ இவங்க வந்துட்டு அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்காங்க ஃபோனில் என்ன நடந்ததுன்றதை. ஸோ அவங்களோட ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ஹேக் பண்ணி உடனே அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறாங்க, அவங்க எடுத்த வீடியோவை. ஸோ இவங்கெல்லாம் அந்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல வந்துட்டு அந்த வீடியோ எடுத்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் நல்லா வாட்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி வாட்ச் பண்ணல பார்த்தா அந்த மலைக்குள்ளேருந்து ஏதோ ஒரு உருவம் எந்திரிச்சிருக்குது. அதாவது வந்து அந்த வெடி வச்சு தகர்த்துறப்ப ஒரு ஒரு பெரிய உருவமே உள்ளேருந்து எந்திரிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கேமராவில் நல்லாவே ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கரெக்டாக அந்த இடத்துல பாஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல பாஸ் பண்ணி பார்த்தா உள்ளேருந்து பெரிய உருவம், ஒரு ஜாயிண்ட்டே உள்ளேருந்து அப்படியே எந்திரிச்சிருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ பெரிய ஜெயண்ட் உள்ளே இருக்கான்ட்டு அங்கே அப்படியே கட் பண்ணால் ஒரு வீட்டில் வந்து ஒரு டாக் வந்து வெளியே பயங்கரமாக குலைச்சிட்ருக்கு. இந்த சைடு வந்துட்டு வயசானவங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் ஜாலியாக காஃபியெல்லாம் குடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கல நிலம் வீடு எல்லாம் அதிர ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க நோட் பண்ணிவிட்டு சரி வா நம்மளோட பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிடுவோம், ஏதோ சரியில்லை நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போகிறாங்க. 2 பேருமே பேஸ்மெண்ட்டுக்கு கீழே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு நிலநடுக்கமே வர மாதிரி தான் ஒரு சவுண்டு. அந்த அளவுக்கு பயங்கரமான சவுண்டு, வீடு நிலம் எல்லாமே அதிருது. ஒரு நிமிஷம் அது முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா உங்கள் பாதி வீடே காணோம். ஸோ அப்படியே வந்து எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. ஒரு பெரிய காலடி தடம் அங்கேயே விழுந்திருக்கு. கரெக்டாக வந்து ஒரு கால் வச்சு 2வது காலை அவங்க வீட்டு மேலே தான் அது வச்சுருந்துருக்குன்றது இந்த இடத்துல நல்லாவே தெரியுது. ஸோ இவங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான் அது போயிருக்குன்றது தெரியுது. அப்படியே வந்து எல்லாத்துக்குமே செம்ம ஷாக்கு. நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அடுத்தது எங்கே போயிருக்குன்ட்டு. ஸோ ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்ம ஹீரோயினும் அப்புறம் அவங்க பிஏ இருக்காங்கல்ல, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ வரையில் வந்துட்டு பிஏ வந்து என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கல. அப்புறம் நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்கிறாரு. ஸோ நீங்கள் யார் அப்படிங்கல, நான் அது மாதிரி வந்துட்டு தொல்பொருள்லாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கல. அப்பா அம்மா அப்படிங்கல, அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. அப்பா வந்து கொஞ்சம் மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு. கொஞ்சம் எந்நேரமும் வந்துட்டு ரொம்ப வந்து அவர் யோசனையிலே இருக்கார், அவர் வந்து வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் தான் ஒழுங்காக இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு வந்து அந்த வீட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. வந்து பார்த்தா இங்கேருந்தே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா வந்து இங்கேயும் அதே காலடி தடம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வீட்டு மேலே காலை வச்சுட்டு போயிருக்காது. ஸோ அப்படியே வந்து போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. இவர் தான் வந்து கேப்டன் கிரிஷ். ஸோ கிரிஷ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்துட்டு இந்த ஆர்மி சோல்ஜர்ஸோட கேப்டனாக இருக்கார். ஸோ அப்படி நம்ம ஹீரோயினுக்கும் வந்து நல்லா வெல்கம் கொடுக்குறாரு. நீங்கள் தானே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பேசிட்டு வராரு. அதுக்கப்புறம் அந்த வயசானவரையும் போய் நம்ம ஹீரோயின் வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கல. அந்த வயசானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வந்துட்டு நாங்கள் எப்பவும் போல் காஃபி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எங்களோட டாக் வந்து ரொம்ப பயந்து கத்திட்டு இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா திடீர்னு வந்து நிலநடுக்கம் வந்த மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு பெரிய நிழல் வந்து எங்கள் வீட்டில் விழுந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா வீடே இல்லை, என்ன நடந்துனே எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க அவங்களும். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒவ்வொன்றா போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அப்படியே தெரியுது, பச்சையாக தெரியுது, ஏதோ ஒன்று மிதிச்சுட்டு தான் போயிருக்குன்றது. ஒரு வீடே வந்து பாதி இல்லாமல் போயிருக்குன்னா. ஸோ அப்படியே போய்ட்டு அடுத்த காலடி தடமும் போய் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து அது காலடி தடமே எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளே உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லு ஒன்று தெரியுது. அதாவது நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக ஒரு ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வருது. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு அப்நார்மலான ஒரு ஸ்மெல்லு வந்துட்டு எனக்கு அடிக்குது அப்படின்றத. ஸோ அப்படியே போய்ட்டு அந்த மற்றவங்களும் அப்படி பேசுகிறாங்க. இது என்னவாக இருக்கும், என்ன ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு இதுவரை எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு போய் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த ஒரு காலடி தடமே எப்படி இருக்குன்னா, இவங்க கை வச்சு கீழே இறங்கி போகிற பெரிய குழி மாதிரி இருக்குது. ஸோ ஒரு காலை வந்து அந்த அளவுக்கு பெரிய காலாக இருக்குது. ஸோ இதையும் வந்து அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பெரிய கிரியேச்சர் தான் அப்படின்ட்டு. ஸோ சவுத் சைடு போனது, அதுக்கப்புறம் எங்கே போச்சுன்னே தெரியல, ஆளே காணாமல் போயிடுச்சு அப்படின்றத இந்த ஸ்கேனர் வச்சு தேடுறாங்க. அதாவது வந்து இந்த உயிரினங்கள்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனர் வச்சு தேடுவாங்கள்ல. ஸோ அதை ஹெலிகாப்டரில் வச்சு இந்த ஸ்கேனர் வச்சு தேடுறாங்க. ஸோ இங்கே எந்த விதமான உயிரினங்களும் இருக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் கூட இல்லை. ஸோ அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு
அப்படின்ட்டு மாதிரி வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த பாறைகள்லாம் மொத்தமாக வந்து கூடி இருக்கிறப்ப ஒரு பாறை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை நம்ம ஹீரோயினும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஒரு பாறை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு நம்ம வேறு ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மீட் பண்ண போகிறாங்க. அது வேறு யாருமே கிடையாது, இது துப்பாக்கி தூக்கிட்டு வராருல, ஸோ அவர் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா தான். நேராக ஹீரோயின் பார்த்துட்டு அப்பா அப்படிங்கவும், மகளே நீயா அப்படின்ட்டு வந்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகுறாரு. ஏன்னா வந்துட்டு இவங்க 2 பேர் பார்த்துக்கிட்டே பல வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயினோட அப்பாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுன்றது இதுலேயே தெரியுது. அப்படியா நீ தானா, அது ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால் வந்து எனக்கும் சரியாக அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும். ஸோ அப்படியே கட் பண்ணால் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸோ இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா அப்படிங்கல. திடீர்னு அந்த ஆர்மி மேன் வரும், போலீஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கன்னை தூக்குறாரு. என்னையா கன்னை தூக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்ணை எடுத்து ரெடியாக வைக்கிறாரு. அது என் அப்பா தான், தயவு செஞ்சு கன்னை வந்து இறக்கு கிரீஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 பேருமே கன்ஸை இறக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க உள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லலையே. வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து பல வருஷமாக பெரிய ஆராய்ச்சியில் இருந்திருக்காருன்னு மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக லேப்டாப்பில் இருக்க அந்த வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க ஹீரோயின்ட்டு அப்பாட்ட வந்துட்டு. ஸோ இதை பாருங்கப்பா அப்படின்ட்டு அதை ஃபுல்லாகவே அந்த வீடியோ பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த கால் தடங்கள், அதுக்கப்புறம் அந்த பெரிய உருவம் வந்து மலைக்கடியிலேருந்து எந்திரிச்சு போனது, இது எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நமக்கு டைம் இல்லை, இது ஒரு ட்ரால் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஆரம்பத்திலே வந்து ட்ராலை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதோட கை கால்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கல்லால் ஆனது, அதோட எலும்பும் இதயமும் வந்து பனியால் ஆனதுன்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்கள்ல அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில். ஸோ அது எல்லாமே இந்த ட்ராலை பற்றி கிட்டத்தட்ட வந்து 30 வருஷமாக அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதை யாருமே நம்பவே இல்லை அப்படி ஒரு உயிரினம் இருந்துன்றதை. ஸோ வந்து இப்போ வந்து அதை கன்ஃபார்மே பண்ணுறாரு. நேராக அந்த பிளேஸ்க்கும் வந்துட்டு போகிறாங்க, அந்த ஒரு சுற்றி இருந்த அந்த பிளேஸ்க்கும். ஸோ சடனாக ஒரு பிளேஸில் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து நிறுத்த சொல்கிறாரு, இந்த இடத்துல ஹெலிகாப்டரை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கே அது நடுமலையில் இங்கே போய் இறக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல இறங்கினோடனே நம்ம ஹீரோயினோட அப்பா போயிட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணுறாரு, ஏதோ ஒரு கையில் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு இந்த இடமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்க புல்லெல்லாம் பிடுங்கி சாப்பிட்றாரு, ஏதோ வந்து சரியில்லையேன்னு. அங்கே இருக்க வாசனைகள்லாம் நுகர்ந்து பார்க்குறாரு, எதுவுமே சரியில்லைன்ட்டு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்து இருங்க நான் போய் ஒரு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சி பக்கத்தில் போகிறாங்க. போகிறப்போ வந்துட்டு ஒரு ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக அடிக்குது. அப்பா எனக்கு எதுவும் சரியாக படல, அதே ஸ்மெல் வந்து இங்கேயே அடிக்குது, ஏதோ ஒரு ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே திடீர்னு ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. ஒரு பாறையிலேருந்து ஒரு கண் மட்டும் சிமிட்டி இவங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. என்னடா அது நமக்கு தான் தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எனக்கு தான் அப்படி தோணுதா, திரும்பி பாருங்கள் அப்படின்னு திரும்பி பார்த்தா கண்ணை உண்மையிலுமே வந்து இது சிமிட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு மாதிரி வந்துட்டு சவுண்டு வர ஆரம்பிக்குது. அதை நம்ம பிஏவே நோட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கிரிஷ் அப்படிங்கவும் கிரிஷ் நோட் பண்ணிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கரெக்டாக ஹெலிகாப்டரையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து ஒரு உருவமே எந்திரிக்க ஆரம்பிக்குது, அப்படியே ஒரு வால் வர ஆரம்பிக்குது. அப்படியே வந்துட்டு அந்த மொத்த உருவம் எந்திரிக்குது பாருங்கள். பிளாஸ்ட் ஆகுது அந்த இடமே கிட்டத்தட்ட வந்து. ஏன்னா எல்லாரும் பயந்துட்டானுங்க அது என்ன உருவம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே இது வரைக்கும் நம்ம ஹீரோயினோட அப்பா கதையாக சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல வந்து விஷுவலாகவே நடக்குது. ஸோ இத்தனை நாள் வந்து ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து அவர் கதையாக சொல்லிட்டு இருந்தார். அது எல்லாமே இப்போ தான் வந்து ஹீரோயினுக்கு புரிய வருது. அப்பா நம்மள்கிட்ட போய் சொல்லலை, அப்பா உண்மையை தான் தேடிட்டு இருந்தாருன்னு. அது கதை சொல்லிக்கிட்டு இருந்த அந்த உருவம் அப்படியே எந்திரிச்சு நிற்குது. கிட்டத்தட்ட ஹெலிகாப்டர் அதோட விரலோட ஒரு சைஸுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம் அப்படியே எந்திரிச்சிருந்து ஒரு சவுண்டு விடுது பாருங்கள். சிங்கத்தோட கர்ஜனையே மிஞ்சிருச்சு அந்த சவுண்டு. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேறு லெவல் சவுண்டு. பட் ஆனால் வந்து அது எந்த விதமான ஒரு டார்ச்லையுமே வந்து ஹெலிகாப்டர் கொடுக்கல. அப்படியே வந்துட்டு அந்த கேமராவை ஆன் பண்ணி அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹேக்கர் பொண்ணும் அந்த இதை வந்துட்டு விஷுவல் வந்து பார்க்குது. வேகமாக போயிட்டு வந்து இந்த மீட்டிங் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் போயிட்டு வந்து பிரைம் மினிஸ்டருக்கும் அந்த வீடியோவை போட்டு காமிக்குது. அந்த இடத்துல பார்த்தா பெரிய மிருகம். ஸோ இதை பார்த்த எல்லாத்துக்குமே வந்து செம்ம ஷாக்கு. ஸோ உடனடியாக வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி ஆகணும், அதை அழிக்கிறதுக்கான ஏற்பாடு. கொஞ்சம் விட்டாலும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் நம்ம மனித இனத்தை இது மொத்தமாக அழிச்சிரும் அப்படின்றத வந்துட்டு அவங்க மனசுக்குள்ளே. ஏன்னா அது உடம்பெல்லாம் கல், அது இதையுமே வந்துட்டு ஒரு இதுவால் ஆனது தான். ஸோ அப்படியே வந்துட்டு ஹீரோயின் அப்புறம் வந்துட்டு அவங்களோட அப்பா டோட்டலாக வந்துட்டு ஒரு பிளான் சொல்கிறாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மிருகத்தை வந்து நீங்கள் வந்து அடக்கலாம், இது நம்ம மனித இனத்துக்கு நல்லதும் செய்ய முடியும் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயின் அப்பா வந்துட்டு எவ்வளோ எடுத்து சொல்கிறாரு. பட் ஆனால் வந்து எதையுமே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து கேட்க தயாராக இல்லை. பிரைம் மினிஸ்டர் கீழே ஒரு அல்லக்கை இருக்கான், அவனும் கேட்க தயாராக இல்லை. ஸோ டோட்டலாக வந்து இந்த இடத்துல பிளானே மாறுது. மிலிட்ரி சோல்ஜர்ஸை வச்சுட்டு வந்து அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் ப்ளஸ் வந்து அவங்க அப்பாவும் ஒரு ரூமில் தனியாக வச்சுருக்காங்க. அந்த ரூமில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோனோட அப்பா சொல்கிறாரு, நீ பழையபடி கூட என் கூட வந்து அட்வென்ச்சர் பண்ணு, ஸோ இந்த தடவை நம்ம இந்த மிருகத்தை வந்து சேஃப் பண்ணணும், இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு உயிரினம், ஸோ இது இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க அப்பாவும் வந்து டீமில் சேர்த்துக்கிறாரு. ஸோ நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு
ஸோ இந்த சைடு வந்துட்டு ஆர்மி எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த மிருகத்தை போய் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் நம்ம ஹீரோயினும் போயிட்டு அந்த கிறிஸ்ட்டை வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க, தயவு செஞ்சு நாங்களும் வரோம், ஆனால் உங்களுக்கு எந்த இடையூறுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு இடையூறுமே செய்யக்கூடாது, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. மொத்த சோல்ஜர்ஸும் வந்து அந்த இடத்துல ரெடி ஆகிட்டாங்க. பெரிய ஆர்மி பட்டாளமே வந்து கிளம்பிருச்சு. ஸோ அந்த மிருகம் இப்போ இருக்க இடத்த ட்ராக் பண்ணிடுச்சு. ஏன்னா பார்த்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் நல்லாவே ட்ராக் பண்ண கற்றுக்கிட்டாங்க அதோட அந்த பாடி ஹீட்டை வச்சு. ஸோ அதாவது வந்துட்டு அதுக்கும் வந்துட்டு நமக்கு எப்படி பாடி ஹீட் இருக்கோ அதுக்கு ஒரு விதமான ஒரு கூலிங் இருக்குது, பாடியோட கூலிங். ஸோ அதை வச்சு வந்து அதையும் ட்ராக் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக அது இருக்க இடத்துக்கே போயிட்டு மொத்த ஆர்மியும் ரெடியாக இருக்குது. இங்கே கண்ட்ரோல் ரூம்லேருந்து இவங்க எல்லாத்தையுமே பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் வந்துட்டு அந்த ஹெட்டு எல்லாமே வந்து உள்ளேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ டோட்டல் ஆர்மியும் தயார். கரெக்டாக அந்த மிருகமும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த இடத்துக்கு வருது. ஸோ இவங்களும் அட்டாக் பண்ணுறதுக்கான எல்லா வெப்பன்ஸையும் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த மிருகம் வந்து இவங்கள எந்த அட்டாக்குமே பண்ணலை. பட் இவனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மிருகத்தை கோவப்படுத்துகிற மாதிரி எக்கச்சக்கமான குண்டுகள் வந்து பொழிகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன டேமேஜ் கூட, சிங்கிள் டேமேஜ் கூட அந்த மிருகத்துக்கு வந்து இதனால் ஆகலை. அது என்ன ஒரு சின்ன லைட்டாக புகைகள், அது மேலே இருக்க அந்த மரங்கள் மட்டும்தான் கருகி போகுது. ஸோ அதுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை, ஒரு அச்சுறுத்தல் மட்டும்தான், சின்ன ஒரு பயத்தை மட்டும்தான் ஏற்படுத்துது. ஸோ அதுக்கு ஸ்டார்டிங்கில் அது பயந்தாலும் போக போக இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா கார் எல்லாத்தையும் சும்மா அப்படி ஃபுட்பால் மாதிரி எத்தி விடுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே ஓடுறாங்க. நம்ம ஹீரோ அப்புறம் ப்ளஸ் வந்துட்டு ஹீரோயின் எல்லாமே அந்தந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. தயவு செஞ்சு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருங்க, இதுலேருந்து நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அந்த மிருகத்தோட ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்கிறாரு, இதுக்கு வந்து கிறிஸ்டியன் இருக்காங்கள்ல, அந்த கிறிஸ்டின்ஸோட அந்த பிளட்டு வந்து ஸ்மெல்லை வச்சு வந்து பிடிச்சிருமாமா. ஸோ இதுக்கு வந்து கிறிஸ்டின்ஸ்னாலே பிடிக்காதாமா. ஸோ அது வந்துட்டு ஏதோ ஒரு விதமான ஜந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது எல்லாமே சொல்லிக்கிட்டே இருக்கலையே பக்கத்துலேயே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படியே கர்த்தரே எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காரு. டக்குன்னு அந்த மிருகம் கையை உள்ளே விட்டு ஸ்மெல் பண்ணி அவனை அப்படியே அந்த சோல்ஜரை தூக்கும் பாருங்கள். அந்த சைடு எல்லாத்துக்குமே அள்ளு விட்டுரும். ஸோ எல்லோரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை என்ன பண்ணுன்னு பார்த்தா அப்படியே வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிது. ஸோ இதை பார்த்தோன்னே செம்ம சாக்கு. ஸோ இதான் வந்துட்டு அது ஆரம்ப காலத்தில் இருந்தே இந்த டோட்டல் மிருகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மிருகத்துக்கு வந்துட்டு கிறிஸ்டின்ஸ்னாலே பிடிக்காது அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன விஷயம் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த மிருகத்துக்கு முன்னாடியே போயிட்டு அவங்க அப்பா வந்து அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார், பயப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்டு தான், உன்னை நான் காப்பாற்றி விட்றேன் அப்படின்னு பேசுகிறாரு. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா வந்து சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி சைலண்ட்டாக இருக்கலையே திடீர்னு அந்த இடத்துல ஒருத்தன் வேலையை காட்டி விட்றான். அந்த இடத்துல அந்த நேரம் பார்த்து இவர் சமாதானப்படுத்துகிற அந்த நேரம் பார்த்து அதுக்கு தான் சுட்டா எதுவும் ஆகலைன்னு தெரியுதுல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஒருத்தன் புல்லட்டை வச்சு சுட்டு விட்றான். சரி, அந்த கன் எடுத்து சுட்டுறான். ஸோ சுடவே நம்ம ஹீரோயின் அங்கிட்ட இருந்து கத்துறாங்க பாருங்கள், அப்பா தயவு செஞ்சு விலகி வந்துருங்கன்னு கத்துறாங்க. ஸோ அந்த மிருகம் உடனே வந்து அந்த டேங்க் இருக்குல்ல, அந்த பேர் என்னமோ சொல்லுவானுங்களப்பா, அந்த பீரங்கி வண்டி, அந்த வண்டியை பார்த்து நேராக அதை அடிக்கலான்னு ட்ரை பண்ணல. அதோட வால் வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே பட்டுரும். ஸோ அந்த வால் பட்டு அவர் அப்படியே பறந்து போய் கீழே விடுவார். பயங்கரமான அடி போட்டிருக்கும். கிட்டத்தட்ட அவரோட கடைசி தருணம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அது ஃபுல்லாகவே கல்லால் ஆனது தானே. அதோட சின்ன ஒரு அடி பட்டவுடனே அவருக்கு கிட்டத்தட்ட அது பெரிய அடியாக விழுந்துருச்சு. ஆனால் வந்துட்டு அதே வந்து கில்ட்டி ஃபீலோட பார்த்துட்டு இருக்கு, நம்ம தெரியாமல் அவர் மேலே அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக அப்படியே அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகலை. அவங்க அப்பா கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி 2 வார்த்தை தான் சொல்கிறாரு. ஸோ வந்துட்டு செண்டிங், அதுக்கப்புறம் ராயல் பேலஸ். ஸோ இந்த 2 வார்த்தையை தான் திருப்பி சொல்லிக்கிட்டே வந்து உயிரை விட்டார். ஸோ அப்படியே வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அவங்க அப்பாவோட அந்த பழைய ஃபோட்டோஸ், அவர் சேகரித்து வச்ச அந்த பழைய இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நம்மளோட கிரிஷ் வந்திருக்காரு. பிஏவும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து 2 பேரும் வந்துட்டு இப்படி 3 பேரும் காஃபி குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியாலாம் ஏதாவது இருக்கா அப்படிங்கல. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அந்த அப்பா சேகரித்து வச்சார்ல, ஸோ அந்த ஒரு இதை எடுத்து பார்க்குறாங்க. இந்த ஒரு மான்ஸ்டருக்கு வந்து வெயில்னாலே ஆகாது. ஸோ அந்த மான்ஸ்டர் ஆனால் வந்து சுற்றிட்டு தானே இருந்துச்சு, பகல் நேரத்தில் சுற்றுச்சு. ஆனால் பகலில் சுற்றுச்சு, வெயில் நேரத்தில் சுற்றலை. ஸோ வந்து மேகமூட்டமாக இருக்க அந்த நேரத்தில் மட்டும்தான் அது சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தான் தெரிய வருது அதுக்கு வெயில்னாலே ஆகாதுன்னு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த சர்ச்செல்லாம் இருக்குல்லங்க, அந்த சர்ச்சு மேலெல்லாம் வந்துட்டு கல்லை தூக்கி போட்டுருமா. ஏன்னா வந்து அந்த சர்ச்சோட அந்த மணிசத்தை வந்து அதுக்கு பிடிக்கவே பிடிக்காதாமா. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோயின் ப்ளஸ் வந்து அவங்களோட டீம் வந்துட்டு நாங்கள் ஒரு புது ஐடியா வச்சுருக்கோம், ஸோ இந்த ஐடியா வச்சு கண்டிப்பாக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்கள்ட்ட போய் பர்மிஷன் கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் அவனுக்கு வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை வச்செல்லாம் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்ட ஆள் மட்டும் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, மூட நம்பிக்கைனா இப்போ நிற்கிறது பேர் என்ன, இதுவும் மூட நம்பிக்கையாக தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் அப்படியே பர்மிஷன் வாங்குறாங்க. இந்த சைடு பார்த்தா அடுத்து அந்த மிருகம் போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பெரிய பாப்புலேஷன், நிறைய பேர் வந்து வந்து சுற்றுலா வந்து தலங்களா இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து அதை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அதே மாதிரி ஒரு ட்ரால் வந்து சிலை வந்து இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த ட்ராலோட சிலையை வந்து ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கல, திடீர்னு ஒரு நிலம்லாம் அதிர ஆரம்பிக்குது. எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறானுங்க. என்னன்னு பார்த்தா அந்த ட்ரால் சிலைக்கு மேலே பெரிய ட்ரால் வந்து நிற்கும் பாருங்க. ஸோ அது வேறு எதுவும் இல்லை, நம்மளோட ட்ரால் தான். ஸோ அது நின்று கீழே இருக்க அந்த குட்டி பொண்ணையை வந்து குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போவும் சொல்கிறேன், அது எந்த ஒரு மனுஷனையுமே இது வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய உருவமாக இருக்குது. எத்தனையோ மனிதர்கள் வந்து அது கொண்டிருக்கலாம். ஸோ ஒரே ஒரு அந்த கிறிஸ்டின் பாய் தவிர மீதி யாரையுமே வந்து அது கொன்ன மாதிரி நானும் பார்க்கல. ஸோ வந்து ஒரு நல்ல மிருகமாக தான் இருக்குது. அப்படியே பார்த்தா இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவங்க டீமோடு வந்துட்டாங்க. ஹெலிகாப்டரில் ஒரு 5 ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாகவே அந்த சர்ச்சில் இருக்குள்ள மணி, ஸோ அந்த மணியை எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. ஸோ இந்த மணி சத்தத்துக்கு கண்டிப்பாக அது வந்து அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ட்டு உடனே அந்த மணி சத்தம் கேட்கவுமே அது காதை பொத்துக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு வந்து மணி சத்தம் பிடிக்கல. அது என்னமோ வந்துட்டு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ உடனே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மிருகத்தை சுற்றியே எல்லாம் சுற்றுங்க. ஸோ மணி சத்தம் அதிகமாக கேட்க கேட்க அது வந்துட்டு பவரை வந்து செயலிழந்துரும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது செயலிழக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரு மனுஷன் வந்து மனிதன் இல்லை எதாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயிரினமாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு தான் வந்து பொறுமைன்றது இருக்கும். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே அதுக்கு பொறுமையே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு செகண்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது குணம் மாறிடுச்சு. டக்குன்னு வந்துட்டு அந்த கீழே இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு ஹெலிகாப்டரையும் வந்து அப்படியே பிடிச்சி நொறுக்கி எரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கீழே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்துச்சுல ஒரு பொண்ணு, ஸோ அதோட வந்துட்டு நோக்கி வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் அங்கே இருக்க நிறைய பேத்துக்கு ஷாக் ஆகிடுச்சு. இல்லை அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கல, அங்கேருந்து ஒரு பையன் வேகமாக ஓடி வரான். அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு அவனும் காப்பாற்றிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவான் பார்த்தா. ஏன்னா அது ஹெலிகாப்டர் பெருசு, டக்குன்னு அவனால் மூவ் ஆக முடியல. அந்த இடத்துல செகண்ட் அப்படியே நின்றுக்கிறான். ஸோ ஒரு ஷாக்லேயே நின்றுட்டான். டக்குன்னு பார்த்தா கீழே போயிட்டுருக்க ஹெலிகாப்டரை அந்த மிருகம் பிடிச்சி அந்த குழந்தையும் அந்த பையனையும் வந்து காப்பாற்றி விடுது. காப்பாற்றிட்டு அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து குறுன்னு பார்த்துட்டு அந்த ஹெலிகாப்டரையும் தள்ளி போட்டுட்டு அப்படியே அந்த மிருகமும் கிளம்புது. ஸோ அது வந்து நம்ம ஹீரோயினும் வந்து நோட் பண்ணுறாங்க. அந்த மிருகம் காப்பாற்றி விட்டு அந்த பொண்ணும் வந்து ரொம்ப வந்து அந்த ஜெயண்ட்டை வந்து ரொம்ப நேரமாக அது பார்த்துட்டே இருந்துச்சுல அந்த ட்ரால் சிலையை வந்து. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெரிய ஹீரோ மாதிரி தெரியுது. இந்த சைடு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 2 உயிரையும் காப்பாற்றிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி அப்படியே வந்து சைலண்ட்டாக அது பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்குது. யாருக்குமே மறுபடியும் எந்த தொந்தரவுமே கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க டீமும் பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டன் ஆகுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தாலே நம்ம நியூஸ் விடவே மாட்டானுங்களே. ஒரு சின்ன விஷயம் தெரியாமல் கீழே விழுந்தாலே அது பெரிய ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்குவானுங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெருசாக வந்து எல்லா சேனல்ஸையும் வச்சு கிளிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய உயிரினம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் ஏகப்பட்ட நியூஸஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அந்த விஷயம். ஸோ இதே கண்ட்ரோல் ரூமில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் வந்து ஆர்மி மேன்ஸ், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஹெட்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வச்சு வந்து தனியாக கூட்டு வச்சு பேசுகிறாங்க பிரசிடென்ட்டு. ஸோ இதுக்கு மேலே வந்து உன்னோட இதை வந்து நான் எடுக்கிறதுக்கு இல்லைம்மா, ஸோ இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ என் மக்களை நான் பாதுகாக்க போகிறேன், இதுக்கு மேலே வந்து நீ சொல்கிற எந்த ஒரு விஷயங்களையுமே நான் நம்ப தயாரில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டுறாங்க ஆள் வச்சு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோன்னு வேறு வழி இல்லை, ஏன்னா எதுவுமே நம்ப மாட்டுறாங்கல்ல, எதுவும் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டுது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த உயிரினத்தை அழிச்சாகணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை காப்பாற்றி விட்டு அதையும் ஒரு உயிராக பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ட்ட வந்துட்டு நம்ம கிருஷ்ணன் பேசுகிறாரு, உனக்கு எப்போ ஹெல்ப் தேவைனாலும் ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த சைடு வந்துட்டு எல்லா மீட்டிங்கும் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த ஆர்மி ஹெட்ஸ் உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிஏ உட்காந்துருக்காரு, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதை அழிச்சே ஆகணும், இது இருந்தால் நம்ம மனித இனத்துக்கு பெரிய ஒரு தீங்கு நடக்கும். ஸோ இதை நினச்சா நம்ம மனித இனத்தையே வந்து கிட்டத்தட்ட அழிக்கலாம், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம இப்போவே அழிச்சாகணும், இப்போவே வந்து இது வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அது மனுஷனை வந்து எந்த விதமான தொந்தரவுமே பண்ணலை. ஸோ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து கிளம்புறாங்க. அப்படியே வந்து நம்ம பிஏ இருக்கார்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்கள் கூடயே கொஞ்ச நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூடயே வந்துடுறாரு. ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து கட் பண்ணால் நம்ம இப்போ பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்ருக்கு, இன்னுமே அவங்க வாய் திறக்காமல் இருந்தாங்கன்னா அவங்கள ஓட் பண்ணவங்க எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்பீச்சு, என்னோட மக்கள் உங்களை நான் எல்லாத்தையுமே வந்து காப்பாற்றுவேன் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்துட்டு அது பெரிய சிட்டிக்கு இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ அந்த சிட்டியில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்களை ஃபுல்லாக நான் சேஃபான இடத்துக்கு அனுப்பிட்டு அந்த மிருகத்தை நான் அங்கேயே வச்சு அழிக்க போகிறேன், அதுக்கப்புறம் மக்களுக்கு எந்த விதமான ஆபத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
சேஃபான இடத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் பியும் பார்த்தீங்கன்னா வந்து காரில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அந்த அவங்க அப்பாவோட பழைய புக்கே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக படிச்சுட்டே இருக்காங்க. அப்போ வந்து 2 வார்த்தை வந்து அங்கே வந்து பெருசாக வந்து மார்க் பண்ணியிருக்காரு. சென்டிங் ராயல் பேலஸ் அப்படின்ற வார்த்தையை. ஸோ அப்படியே ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோயினோட அப்பா வந்து சாகிறதுக்கு முன்னாடி இந்த 2 வார்த்தையை தான் வந்து பெருசாக சொல்லிட்டு போயிருப்பார். சென்டிங் ராயல் பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து இப்போ தான் புரிய வருது. ராயல் பேலஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வேகமாக காரை விடுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம பிஏவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ராயல் பேலஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா உண்மையிலே இது பெரிய பேலஸாக இருக்குது. ஸோ வந்து அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், நான் பிஏங்க, அதுவும் வந்துட்டு பிரசிடென்ட்டோட பிஏ அப்படின்னு சொல்லிட்டு பிஏ பேசுகிறாரு. எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இவரே வருவார். இந்த டைமுக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கல. நான் தாங்க பிஏ அப்படின்னு. ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணை சொல்கிறேன், உன்னோட கண்ணு உங்கள் அப்பாவை மாதிரியே இருக்குது அப்படிங்கல. எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கல. நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம ஷாக்கு. ஏன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துட்டு இதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் ஃபுல் ஆராய்ச்சியை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த ட்ராலை பற்றி தான் ஃபுல்லாகவே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாருன்றது இவருக்கும் தெரியும் போல். ஸோ இவங்க ஏதோ பெரிய விஷயம், ட்ராலை பற்றின பெரிய விஷயத்தை வந்து இந்த ராயல் பேலஸில் மறைச்சி வச்சுருக்காங்கன்றது தெரியுது. அப்புறம் தான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு பெரிய டோரும் ஒன்று ஓப்பன் ஆகுது. பெரிய சுரங்கம் இருக்குது. ஸோ அந்த சுரங்கத்தை ஓப்பன் பண்ணால் எக்கச்சக்கமான ட்ரால்ஸோட எலும்பு கூடுகள் இருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு நிறைய ட்ரால்ஸை வந்து கொன்று அந்த எலும்பு கூடுகள்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்கன்றது வந்து உங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஸோ எல்லா ட்ரால்ஸுமே அழிஞ்சிருச்சு. இப்போதைக்கு இருக்க ஒரே ட்ரால் வந்து இப்போ இருக்க நடமாடுற ட்ரால் மட்டும்தான். ஸோ இதுதான் கிங்கு அப்படின்றதே வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து இப்போ தான் தெரிய வருது. ஸோ அதோட இடமும் வந்து இந்த இடம் தான், அந்த குகை தான் அது வாழ்ந்துட்டு இருந்த இடம். இப்போ அதோட இடத்த நோக்கி தான் அது வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்றது தான் கிங் வந்து சொல்கிறாரு. சரி, இப்போ வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தன்னதோட ஒரு லைட் எடுக்கிறாங்க. அந்த லைட்டை எடுத்து அப்படியே வந்துட்டு அந்த ட்ராலோட எலும்பில் அடிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கரைய ஆரம்பிக்குது. அந்த லைட்டோட வெளிச்சம் பட்டவுடனே அந்த எலும்பு வந்து கரைய ஆரம்பிக்குது. சரி, எனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இந்த சைடு வந்து ட்ரால் வந்து சேஃப்டிக்குள்ளேயே வந்துருச்சு. ஸோ இந்த நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு காரை பார்க்குறாங்க. சரி, இந்த கார் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இப்போ ஹெல்ப்புக்கு எனக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே வந்துட்டு நம்மளோட கிறிஷ் இருக்கார்ல கேப்டன், ஸோ கேப்டனுக்கு வந்துட்டு ஒரு காலை போடுறாங்க. ஸோ கேப்டன் எடுத்து பேசுகிறாரு. சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள், நான் கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், இவ்வளோ வேகமாக பண்ணிட்டீங்க அப்படிங்கல. சரி, வளவளன்னு பேச எனக்கு டைம் இல்லை, நீங்கள் உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையும் கிறிஸ்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ கிறிஷும் எல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படிங்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு மேப்பை வந்து எடுத்து இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துருங்க, இந்த இடம் தான் நமக்கு சரியான இடம்னு சொல்லிட்டு பெரிய ஸ்கெட்ச் ஒன்று போடுறாங்க. பெரிய பிளான் ஒன்று, மாஸ்டர் பிளானாக போடுறாங்க. ஸோ இப்போவே தெரியுது இவங்க பெரிய ஒரு பிளான் ஒன்று வந்துட்டு மேக் பண்ணிட்டாங்கன்றத. ஸோ இந்த சைடு அப்படியே கட் பண்ணால் அந்த ஹெட் ஆஃபீஸில் வந்து அந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணிட்டானுங்க. அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான மிசைல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டானுங்க. இந்த மிசைலை வச்சு தான் அந்த மிருகத்தை அழிக்க போகிறானுங்களாமா. ஸோ இதை வந்து இவனுங்க இந்த மிசைலை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ஸோ ஃபுல்லு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கானுங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இவனுக்கு எவ்வளோ பெரிய மிசைலை விட்டாலும் அந்த மிருகத்துக்கு ஒன்றும் ஆகான்றது வந்துட்டு நமக்கு தெரியும். ஸோ வந்து அந்த இடத்துல ஜெட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு அந்த மிசைல் எடுத்துக்கிட்டு லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ வந்துட்டு இங்கே எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அப்படியே வந்துட்டு நம்ம ஹேக்கர் இருக்கால, ஸோ அந்த ஹேக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட பிஏவோட தெரிஞ்சவங்க தான், 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அங்கே என்ன நடக்குதுன்றதை நம்ம பிஏவுக்கு வந்து அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஹேக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த மிசைலை லான்ச் பண்ண போகிறாங்க, அந்த மிருகத்தை வந்து பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ தயவு செஞ்சு அதுக்குள்ளே என்ன முடியுமோ அதை பண்ணு அப்படிங்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒன்றும் இல்லை, அந்த வந்து சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணிடு அப்படிங்கல. என்னது, இவ்வளோ பெரிய சிஸ்டமை நான் ஹேக் பண்ணணுமா? இது அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் கிடையாது, என்ன ஒரு ஆர்மியோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணணும் அவ்வளோதானே, நான் ஹேக் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஹேக் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு அந்த பெரிய மிருகமும் அந்த சிட்டிக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹேக் ஆக மாட்டுது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த செக்யூரிட்டியும் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த சைடு பார்த்தா அந்த ஆர்மி மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இடத்துல ஃபுல்லாக வந்து சந்திக்கிறாங்க. ஏகப்பட்ட ஆர்மி மேன்ஸ் வந்து நம்ம கிறிஸ்க்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற மிஷின் வந்து பெரிய மிஷின். ஸோ அதுக்கான ஆட்கள்லாம் ரெடின்னு பார்த்தா எக்கச்சக்கமான லாரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்ம கிறிஷே வந்து செம்ம வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டாரு. அப்படி இந்த சைடு பார்த்தா அந்த ஹேக்கர் பொண்ணும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வழியாக அந்த டோட்டல் சிஸ்டத்தை ஹேக் பண்ணிட்டாங்க. இந்த சைடு அந்த மிஷைலே அவங்களால லான்ச் பண்ண முடியல. சார் என்னன்னு தெரில, திடீர்னு மிஷைலை லான்ச் பண்ண முடியல அப்படிங்கல. இந்த சைடு பார்த்தா அந்த
பெரிய ஜெயண்ட்டு வந்துருச்சு, ட்ரால் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த காரை வந்து அந்த ட்ரால் வந்து விரட்ட ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த காரில் வந்து வச்சுருக்க எலும்புக்கூடு அந்த அந்த ட்ரால் வகையை சேர்ந்த ஒரு தலையோட மண்டவட்டை தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மண்டவட்டை பார்த்தோன்னா அந்த ட்ராலுக்கு வந்து என்னது இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேகமாக அதை விரட்டிகிட்டே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் போட்ட ஸ்கெட்சு வந்து அந்த இதில் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஆர்மி மேன்ஸ்லாம் ஒன்று கூட்டியிருக்காங்கல்ல, ஸோ அந்த இடத்துக்கு தான் அந்த ட்ராலை வந்து நம்ம ஹீரோயின் வந்து வேகமாக கூட்டிகிட்டு போகணுன்றதை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அந்த அவங்க நினச்ச மாதிரியே அந்த ட்ராலும் பின்னாடி சுற்றி வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடு வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம ஆள் பண்ணிகிட்டு இருக்கல, நம்ம ஹீரோயின் கால் பண்ணி இன்னும் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது, 10 நிமிஷத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கல. என்ன சொல்கிற, இன்னும் இங்கே பாதி வேலை கூட முடியல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாங்கள் 10 நிமிஷத்தில் வந்துடுவோம், டக்குன்னு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தடப்படலாம் ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ காரில் வந்துட்டு இருக்கல ஒரு பாதி வழியில் என்ன ஆகுதுன்னா அந்த எலும்பு மண்டவோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மண்டவோடு கீழே விழுந்துருது காரில் இருந்து. ஸோ இதை நம்ம கவனிச்ச ஹீரோயின் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கல, அந்த ட்ராலு வந்து கீழே விழுந்தது பார்த்துருச்சு. ஸோ அதை எடுத்தும் காரில் வைக்க முடியாது, ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்தில் போய் காரை நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அந்த ட்ராலும் வந்துடுது, வந்து அந்த மண்டவோட்டை எடுக்குது, கையில் உள்ளங்கையில் வச்சு ரொம்ப ஒரு செகண்டை பார்த்தீங்கன்னா வந்து அழுக ஆரம்பிக்குது அதோட மனசில். ஸோ அந்த கண்ணாடி வழியாக அந்த முகத்தையும் பார்க்குது. ஏன்னா அது வாழ்ந்த காலகட்டம் ஒரு அழகான காலகட்டம், அவங்க வந்து பெரிய இப்போ எப்படி மனிதர்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், ஸோ அது மாதிரி எக்கச்சக்கமான ட்ரால்ஸ் வந்து வீடு கட்டி ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க காட்டுவாசி மாதிரி. ஸோ இப்போ யாருமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போயிட்டாங்க, எல்லாத்தையும் அழிச்சதே மனிதர்கள் மட்டும்தான். இப்போ நம்ம யாருமே இல்லை, தனியாளாக இருக்கோன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்காங்க, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவள் ரொம்ப அழுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மொத்த உயிரினங்களும் அழிஞ்சு போச்சு இல்லையா, ஸோ அதை அழிச்சது எல்லாமே மனிதர்கள் மட்டும்தான். ஸோ வந்து யாருமே இல்லை, தனியாளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்த பார்க்கல அப்படியே வந்து ஒரு நிமிஷம் நமக்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு உயிரினம் நம்ம மனிதர்களே இருக்கோம், ஸோ நம்ம வாழ்ந்துட்டுருக்கல திடீர்னு வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறோம், நம்ம மனிதர்கள் யாருமே உயிரோடு இல்லை, இப்போ நான் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கேன், நமக்கு பதிலாக வேறு உயிரினங்கள் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ யாராலையும் இதை ஏற்றுக்கவே முடியாது. அந்த ட்ராலுக்கும் அப்போ இடத்துல செம்ம கோவம் வருது. ஸோ நம்ம ஹீரோனோட காரை வந்துட்டு பயங்கர கோவமாக அப்படியே சேஸ் பண்ணி வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோன் எதிர்பார்த்தாங்க துரத்தி வரும்னு, ஆனால் இந்த அளவுக்கு கோவமாக துரத்தி வரும்ன்றது எதிர்பார்க்கல. ஸோ இந்த சைட் பார்த்தா நம்ம அந்த ஹேக்கர் பொண்ணு இருக்குல்ல, அந்த ஹேக்கர் பொண்ணு ஹேக் பண்ணி வச்சுருக்கிறது அந்த கண்ணாடிக்கார ஒருத்தர் இருந்தால ஒரு லூசு பையன், அவன் பார்த்தீங்கன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு வந்து நீ தான் பண்ணிகிட்டு இருக்கியா, நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணை திட்டி மிசைலை லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஹேக்கை வந்து எடுத்து விட்டுறான். ஸோ அங்கே மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் அது துரத்திட்டு வருது. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் நினச்ச இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து காரில் இருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்துட்டு இப்போ அந்த காரை தானே அது துரத்திட்டு வருது, ஸோ அந்த காரை தான் வந்து அதை மிதித்து வந்து பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஸோ உடைக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த இதில் நம்ம பிஏவும் குதிச்சிடுறாரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வந்து காரை விட்டு ஓடிட்டுருக்கலே திடீர்னு குதிச்சிடுறாங்க. ஸோ அந்த காரையும் போட்டு அது மிதித்து நொறுக்கிடுது. நொறுக்கினதுக்கப்புறம் ஸோ அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு அது மனசுக்குள்ளே நினச்சிக்குது. அப்படியே பார்த்தா இந்த சைடு அந்த மிசைல் லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிவிலியன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களோட ஆர்மியும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க, நான் இப்போ லான்ச் பண்ணால் அவங்களே இறந்து போயிடுவாங்க அப்படிங்கல. ஸோ இந்த சைடு வந்து ஆர்மி வந்து வேறு ஒரு விதமான ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த ஐடியா வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா சுற்றி வந்து அந்த லைட்டை ஆன் பண்ணிடுறாங்க. அந்த லாரி ஃபுல்லாக வந்துட்டு பெரிய பெரிய லைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லைட்டை வந்து லாரியை சுற்றி நிறுத்திட்டு நம்ம அந்த மிருகம் வந்து நடுவில் இருக்குது. ஸோ சுற்றி வந்து இந்த லைட்டை வந்து ஆன் பண்ணி விடுறாங்க. அந்த மிருகத்தால் எங்கேயுமே அசைய முடியல, ஏன்னா வந்து லைட் பட்டாலே அதுக்கு வந்து ஆகாது இல்லையா. ஸோ இது உடம்பெல்லாம் பொசுங்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த இவர் கேட்குறாரு, நான் மிசைலை லான்ச் பண்ணால் அவங்களே இறந்துருவாங்க, லான்ச் பண்ணவன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ அந்த கண்ணாடி போட்டவன் பயங்கரமாக குதிக்கிறான், ஆர்டர் கொடுங்க, அந்த மிருகத்தை கொள்ளுங்க அப்படின்னு. எமசத்தா இவனுக்கு என்ன, அந்த மிருகம் இப்போ சாகணும், அதுக்காக ஆர்டர் கொடுங்க, ஏன் நம்மளால செத்துருவான்டான்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கர் ஒரே ஒரு பஞ்சு வைப்பாங்க பாருங்கள். என்னடா ஓவராக ஆடிட்டு இருக்க, அங்கே நம்மளோட ஆளுங்களும் தாண்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடித்தோன்னே ஆள் மயங்கிடுவான். ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆர்மி மேன் ஸோ எல்லாருமே ஹாப்பியாவாங்க, இதை நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம், நீ பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சைடு அந்த பொண்ணுக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ மனிதநேயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை தாண்டி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவும் வந்து அந்த ட்ரால் வந்து ரொம்ப அழுக ஆரம்பிக்குது. இந்த சைடு வந்துட்டு எல்லாமே ஹாப்பி ஆகிட்டாங்க, ஒரு வழியாக வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை, ஏதோ நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அந்த பேட்டரி லைட்லாம் பிடுங்கி விடுறாங்க. ஸோ வந்து நம்ம அதான் வந்துட்டு ஒரு உயிரினத்தை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றது நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா அது ரொம்ப கஷ்டப்படுதுங்க, லைட் பட்டு இப்போ நம்மளே வந்து உயிரோடு இருக்கோம், ஸோ நம்ம மேலே நெருப்பை கொளுத்தி விட்டால் எப்படி இருக்கும், எப்படி எரியும், அது மாதிரி தான் அந்த லைட் பட்டோன்னே அதுக்கு உடம்பு பயங்கரமாக எரியுது. ஸோ அந்த லைட்லாம் வந்து அணைச்சி விட்டுட்டு ஸோ அதை என்ன சொல்லுதுன்னா, முன்னாடியே போய் நின்று தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு, நீ போயிரு, உன்னை எல்லாம் வந்து விரோதியை பார்க்குறாங்க, உன் மனசை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்றாங்க, நீங்கள் இருக்காத, நீங்கள் இருந்து போயிருன்னு சொல்லி கத்தி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் அது கேட்டுட்டு சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கு. அதோட நிலைமை பார்க்கல ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு
ஒரு விதமான உயிரினம் தானே, அதுக்கும் மனசெல்லாம் இருக்குல்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டமான மனசோட நின்றுட்டுருக்கலையே நம்ம ஹீரோயின் பேசுகிறதே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து விடிஞ்சிருதுங்க. அந்த சன்ரைஸ் ஆகுது. ஸோ சன்ரைஸ் ஆக ஆக இதுக்கு தான் லைட்னா ஆகாது, அதுவும் சன்ரைஸ்னால் சொல்லவே தேவையில்ல. ஸோ அதோட மொத்த உடம்பு எரிஞ்சு போக ஆரம்பிக்குது. அந்த இடத்துலே கத்துது. கரெக்டாக வந்து சன்னு ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபுல்லாக சன்ரைஸ் ஆனோடனே ஃபுல்லாகவே பிளாஸ்ட் ஆகுது. அது உடம்பு ஃபுல்லாகவே எரிஞ்சிருது. எரிஞ்சு நம்ம ஹீரோயின் முன்னாடியே விழுகுது. நம்ம ஹீரோயின் முன்னாடியே அது கண்ணும் எரிஞ்சு ஸோ அப்படியே கண்ணை மூடுது. ஸோ டோட்டலாக அவங்க எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருக்கல, நம்ம ஹீரோயின் மட்டும் அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்படி தான் அந்த இது வந்து இறந்து கிடக்குது. ஸோ ஒரு விஷயத்தை வந்து யாருமே புரிஞ்சுக்கல. அந்த ஒரு மிருகம் வந்து யாரையுமே அட்டாக் பண்ணலை. ஆக்சுவலாக இதோட கிளைமேக்ஸில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மிருகம் யாரையுமே அட்டாக் பண்ணலை, யாரையுமே கொல்லணும்னு நினைக்கல. அது ஒரு செட் ஆஃப் டைம் லைனில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அது வாழ்ந்துட்டு இருக்கல அதோட இனங்கள்லாம் நிறைய பெருக்கம் பண்ணி அதோட இனங்களோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மிருகம் ரொம்ப நாள் கழித்து கோமாவில் இருந்துச்சு மாதிரி எந்திரிக்குது. ஸோ எந்திரிச்சு பார்த்தா அதோட இனங்களே இல்லை, எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மனிதர்கள் தான் அழிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எதுவுமே பண்ணாமல் மனிதர்கள் ஃபுல்லாத்தையும் அழித்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் நமக்கு தெரியுது நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு மிருகம்ன்ட்டு. ஸோ அது ஒரு மிருகம் கிடையாது, உண்மையாலுமே இந்த மனிதர்கள் தான் பெரிய மிருகம். எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த இடத்துல பெரிய வருத்தம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய ஒரு உயிரை, ஒரு பெரிய ஜீவனை கொண்டுட்டு இந்த அளவுக்கு எப்படி எல்லாத்தையும் ரசிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு கடைசியாக வந்து ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பிஏ இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, இன்னொரு ட்ரால் இருக்குமா மேடம் அந்த இடத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அந்த இடமும் வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல கல்லெல்லாம் அசையுது. ஸோ இன்னொரு ட்ரால் எந்திரிக்குது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட்டோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. இந்த படத்தில் வந்து எனக்கு உண்மையாலுமே வந்து ஒரு மனுஷனாக இருக்கையில் நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நம்மளும் மனிதர்களாக இருந்து எத்தனையோ உயிர்களாக இருந்து இனங்களை அழிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த வேர்ல்டில் வந்து எல்லாருமே வந்து சரி பங்காக வாழ்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்றது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு நல்ல மெசேஜோடு இந்த மூவி முடிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட்டான மூவிஸ் எல்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்ப்ரெட் லவ் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.